நம்ம சேனலான எக்ஸ்போர்ட் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. மொபைல்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களை தேடி வந்தடையும். ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ ரிங்டோன் எப்படி செட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா VYNC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அதோட லிங்க்கு கூட நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வேணால் உள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எல்லாமே எனபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதில் என்ன கேட்குதோ எல்லாமே எனபிள் பண்ணிடுங்க. ஒரு 4 வெரிஃபிகேஷன் செட்டப்பு கேட்கும். ஸோ அது எல்லாமே நம்ம எனபிள் பண்ணிடணும். எல்லாமே எனபிள் பண்ணதுக்கப்புறம் ஆல் செட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒரு பேஜ் வந்து சேனல் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா அதில் டிஃபால்ட்டாக சில வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம வேணால் செட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு மொபைலில் வீடியோ வச்சுருக்கோம், அதை நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அதில் அந்த கேமரா கூடி இருக்குல்ல, டச் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அப்லோட் வீடியோ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நான் இப்போ ஒரு 4 வீடியோ வச்சுருக்கேன், 4-5 வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அந்த அப்லோடுன்னு கேட்கும். அதை நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் இந்த சேவுக்குள்ளே சேவ் பண்ண கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து வரணும் செட் வீடியோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டெஸ்ட்டு கால்னு கேட்கும். ஸோ அந்த டெஸ்ட்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா சும்மா நார்மலாக ஒரு கால்ஸ் வர மாதிரி வந்துட்டு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகி வரும். ஸோ நார்மலாக ஒரு கால் வந்து எப்படி அந்த வீடியோ ஓடும் அப்படின்றது அந்த டெஸ்ட்டு கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், உங்களுக்கு டிஸ்பிளேலே வந்துடும். ஓகே, அது கால் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த இது ஒன்று அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு வீடியோ மாற்றிக்கலாம். ஸோ அதே போல் வந்து நீங்கள் அமேசானில் ஏதாச்சும் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஃபரு வாட்ச்சு, ஹெட்செட்டு, ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே போய்ட்டு அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வாட்சஸ்ஸு வேலை வீடியோன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.